வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பூண்டு சட்னி அண்ட் துவையல் 2 in 1. மிளகா வந்து எல்லாரும் சின்ன சாறு வச்சிருப்பிய, என்ன இவ்வளவு மிளகா போடுறேன்னு பார்க்காதீங்க. இது இவ்வளவு போட்டு பூண்டு சட்னி அரைச்சாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு சாதம், இட்லி, தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் 2 சாப்பிட்ற இடத்துல 4 சாப்பிடலாம். ஒரு கொட்டைப்பாக்கு அளவு சின்ன ஜாரில் இவ்வளோ மிளகா போட்டுருங்க. ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி, அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க. இப்படி சின்ன சின்னதாக, சின்ன ப்ராசஸ் தான், ஆனால் நிறைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 7, 8, 9 பூண்டுகள், ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அந்த பூண்டு வந்து காரம் அடிக்கும். அப்புறம் பச்சையாக போட்டுடணும் பூண்டு. உப்பு வந்து இதுக்கு இவ்வளவு தேவைப்படும், ஆனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா நைஸா முதல்ல வந்து தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கணுங்க. முதல்ல தண்ணி ஊத்திட்டோம்னா நமக்கு நல்லா அரைபடாது. அதனால தண்ணி ஊத்தாம இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பொடி பண்ணணும். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்துக்கு அரைச்சிடணும். நல்லா நைஸா அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதுக்கு தாளிப்பு போட போறேன் பாருங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். கடாயை போட்டுட்டு செக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். வேற எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஆனா இது கொஞ்சம் அதிகமா தான் எண்ணெய் வேணாதான் அந்த எண்ணெய் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இது வந்து நீங்க சாப்பிடும்போது ஊத்திக்காங்க. இதுல நல்லா இவ்வளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 100 எண்ணெய்க்கு ஊற்றணும். நல்ல எண்ணெய் காயட்டும். இது அப்படியே சட்னி தாளிச்சு வதக்கி கைப்படாம ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரல வச்சுக்கணும். ஆனா அதுக்கு மேலேயும் அது கிடாது. நம்ம அதுக்கு மேல வச்சுக்க வேண்டாம். எதுவுமே இல்லை, திடீர்னு நம்ம வந்து சட்னி அரைக்கணுமே, ஒரு சாம்பார் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் எண்ணத்தை தொட்டுட்டு சாப்பிடுறது. திடீர்னு இதை வச்சுட்டோம்னா எடுத்து உடனே பூண்டு சட்னி உடனே எடுத்து ஒரு தோசையோ இட்லியோ ஒரு தயிர் சாதமோ வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், அது நல்ல பொன்னிறமா வரணும். இந்த உளுத்தம்பருப்பு போடுறது எதுக்குன்னா, அந்த பூண்டு இது வந்து சட்னியோட இது நல்லா ஊறி போய் டேஸ்டா இருக்கும். நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதுக்காக தான் உளுந்து. இந்த மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி வரணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி சட்னி அதில் போட்டுருவாங்க. இப்போ ஏதாவது நல்ல கெட்டியாயிடும். சட்னி இதில் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். நல்லா அந்த மிக்சி ஜார்லையும் இந்த மூடியிலலாம் ஒட்டியிருக்கும். அது நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி இது மாதிரி ஊற்றிக்கணும். அலம்பி இந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. நல்லா கெட்டியாயிடும். அந்த எண்ணெய் கொஞ்ச நேரம் அந்த பாத்திரத்தோட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். நீங்க உப்பு போதுமாங்கிறத மற்றதெல்லாம் சரியா இருக்கும். புளியெல்லாம் நீங்க உப்பு போதுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க போட்டுக்கணும். அன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் காரம் தெரியும். அப்புறம் அடுத்தடுத்த நாள்லாம் டேஸ்ட் அடுத்தடுத்த நாள் நல்லா இருக்கும். இவ்வளவுதான்.
கொஞ்சமா போட்டாலும் இது 2 3 தோசை 4 தோசை. இப்போ சட்னி சாம்பார் மாதிரி பிரட்டி சாப்பிடக்கூடாது, தொட்டு தான் சாப்பிடணும். இதை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.